அனைவருக்கும் அன்பான வணக்கம். பராபவ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். சந்திப்போமா வித் RJ தாரணி. ஒரு மாதிரி சந்திப்போமா நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. இந்த புது வருஷத்துல ஃபர்ஸ்ட் எபிசோடா ஒரு சிறப்பான கெஸ்ட், ஒருத்தர் இல்ல 2 பேரோட நாங்க இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரம் இந்த சந்திப்போமா நிகழ்ச்சி ஒரு கெஸ்டோட வரப்போகுது. அதுவும் இந்த சித்திரை புது வருஷ செலிப்ரேஷன் மட்டும் இல்லாம இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் எந்த கெஸ்டோட அப்படின்றதையும் நாங்க பார்க்க போறோம். எனி டிலேஸ் பார்க்கலாமா? வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாருங்க, படைச்சு வச்சிருக்கு இவ்வளவு சாப்பாட்டையும் கொண்டு வந்து எங்களை பிள்ளை இந்த புது வருஷத்துக்கு போமா இங்கு சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி தனிமையில் இல்ல, இப்ப எங்களோட அப்படி ஒரு நிகழ்வு சந்திப்போமான்னு சொல்லி அது வந்து நிறைய நிகழ்வுகள் நாங்கள் டிவியில நாடகங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த இதுல அதுல காஃபி வித் அனு அது இது அப்படி இப்படி சொல்லி ஒரு சின்ன காஃபி, இது இவ்வளவு சாதனையும் படைச்சு கொண்டு வந்து இல்ல, நான் இதை விட கொஞ்சம் வேற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால முடியல. என்னால முடிஞ்ச ஆனா அன்பு வந்து இன்ஃபினிட்டி, அது பெருசா இருக்கு, நிறைய இருக்கு. என்னால முடிஞ்ச சில டிஷஸ் நான் கொடுத்திருக்கேன். இது அப்படி நீங்க சொல்லப்படாது. ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். முதல் இப்படி ஒரு சிறந்த படையலை உங்களுக்கு கொண்டு வந்து படைச்சு வச்சிருக்கிறேன். சாப்பிட போறோம், கேளுங்க. என்ன சந்தோஷம். முதலாவது உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் பராபவ புது வருட நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல நன்றி ரஜினி அம்மா. 2 பேரையும் இப்படி ஒரு அழகான, அதாவது எப்பவுமே அழகுதான், இந்த ஷர்ட் வந்து ஏதோ கண்ணை குத்துற மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இது பழைய காலத்து ஸ்டைல், இப்ப 50-60 வருஷத்துக்கு முந்தைய ஸ்டைல். இது என்னுடைய மாமா ஓகே சிங்கப்பூர்ல இருக்கிறார். அவர் போட்டிருந்த ஷர்ட். அவர் மோசம் போனதும் நான் அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். அவருடைய ஞாபகமாக நான் அடிக்கடி போடுவேன். அப்படி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதை அநேகமாக இந்த வயசு போன எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய தகப்பனர், என்னுடைய மாமா அவைய உடுப்புகளை நான் தொடர்ச்சியாக பாவித்துக் கொள்வேன். அவை ஞாபகம். சரி, இப்போ ஐயாவினுடைய தமிழ் கிழவன் ஐயா யூடியூப் நேயர்களே அனைவருக்குமே தெரியும். அவருடைய இல்லத்திலிருந்து இந்த என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு சரி வாங்க அப்படின்ற மாதிரி இந்த சித்திரை புது வருஷத்தை என்னோட ஸ்பெஷலா கொண்டாடினதுக்கு மிக்க நன்றி இருவருக்கும். ஸோ சந்திப்போமா நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களோட இந்த புது வருஷத்தையும் சேர்த்து கொண்டாடின மாதிரி ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு சுபிட்சமான ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். பல விஷயங்கள், பல கேள்விகள், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. 2 பேரையும் இன்னைக்கு விடுறதா இல்ல. சோ மீண்டும் ஒரு முறை அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு. இப்ப நாங்க சாப்பிட போறோம். வாசனை மூக்கை பிரிக்குது. கல்யாண சமையல் சாதம். இந்த சாப்பாட்டை நீங்கள் எங்களுக்கு பரிமாறுகிறீர்களா அல்லது நாங்களே எடுத்து சாப்பிடணும்? நான் தான் பாக்கியத்தை கொடுங்க, நானே பரிமாறுறேன். அதாவது இது ஒயிட் ரைஸ், அங்க இருக்கிறது லெமன் ரைஸ், இது வந்து கேபேஜ் சுண்டல், இது கத்திரிக்காய் தேங்காய் போட்டு வச்ச பால் கறி, இது சோயா அண்ட் உருளைக்கிழங்கு போட்டது. இதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இது ஃபுல்லா எனக்கு தான். இது வந்து டால் பருப்பு, இது வந்து வடை, இது வந்து கோங்குரா சட்னி, ஊறுகாய் மாதிரி. ஆந்திரால வந்து கோங்குரா கீரைனாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுல இருக்கக்கூடிய பிக்கிள், இது அப்பளம். இது வந்து எனக்கு சர்ப்ரைஸா ரஜினி அம்மா ஸ்வீட் ஃபர்ஸ்டா நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வச்சிருக்காங்க, சக்கரை பொங்கல். எனக்கு தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாங்க ஆரம்பிக்கலாம். நன்றி. சோ இப்போ நாங்க லெமன் ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹாப்பி நியூ இயர். நன்றி. ஓகே, என்ன கொஞ்சம் போடுங்க. அப்படியா? நான் பார்த்து 2 ரைஸா எனக்கு. ஓகே, ஒரு ஷாட் தான். எனக்கு தெரிஞ்ச உப்பு அதிகமா இருக்காது. நீங்க தேவையான பட்சத்துல ஓகே. இல்ல எனக்கு ஓகேயா? சரி, ஒயிட் ரைஸ் இப்படி இப்பவே போட்டுட்டா இல்ல ஒயிட் ரைஸ் வேண்டாம். கேபேஜ் சுண்டல், அதாவது வந்து கோவா வரையா? யா. ஓகே. சாப்பிட்டுட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிடலாம். ஓகே.
இது இந்த ஊறுகாய் ஆந்திரா ஊறுகாயாம். கோங்கரா சட்னி எதுல இருந்து செய்யறது? அது ஒரு கீரை, கோங்கரா கீரை ஆக்சுவலா. கீரையா? ஐயா அப்பளம். உப்பு தயவு செஞ்சு உப்பு தேவைப்படுற பட்சத்தில் எடுத்துக்கோங்க. எனக்கு வேற என்ன எல்லாம் சரிதானே? தண்ணி எடுங்க, தண்ணி ஊத்துறது கொஞ்சம் க்ளோஸ்ல எடுங்க. ஆண்டவா, உப்பு இருக்கோ உரப்பு இருக்கோ என்ன இருக்கோ தெரியல. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். எல்லாம் குறை இருந்தா நாங்க அதை பெருசா எடுக்க மாட்டோம். இல்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு நாள். நான் சாப்பிடுறேன், கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். இந்த வருஷம் பிறந்து எங்க பிள்ளைகிட்ட கையால சாப்பிட்றோம் நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடு எங்களுக்கும் சமைக்க வேணும், சோற வேணும். அதே மாதிரி உலகத்தில் உள்ள சகல மக்களுக்கும் இந்த வருஷத்துல இருந்து பஞ்சம் நீங்கி, இந்த சண்டை நீங்கி, எல்லாருக்கும் சந்தோஷமாக வாழ வேணும் என்று கேட்டுக்கொண்டு சாப்பிட்றோம் வருஷப்பிறப்பு சாப்பாடு. பராபவ சித்திரை புது வருஷ நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு, ஐயா சொன்னது போல எல்லா மக்களுமே எந்த இடத்துல இருந்தாலுமே எல்லாருமே நல்லா இருக்கணும், பஞ்சம் இல்லாம சந்தோஷமா மனநிறைவோடு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பார்க்கலாமா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது உப்பு இல்லை, ஏதாவது சில குறைகள் இருந்தாலுமே கூட அதை தாண்டி அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கருப்பொருள். ஐயா இப்ப நாங்க அந்த சைவ சாப்பாடு சாப்பிட்டு ஊறுகாய் வந்து ஒரு அடிஷனலா வைக்கிறது என்னன்னா அந்த உப்பு உப்பு புளி அப்படி அதான நிவர்த்தி செய்யறதுக்கு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. கத்திரிக்காய் நல்லா இருக்கு. ஓகே, கத்திரிக்காயில பாருங்க மிளகாய் இருக்கா? உங்களை நினைச்சுதான் உண்மையாவே கட் பண்ணி போட்டேன். நாங்க வந்து காரம் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. அப்ப அந்த கத்திரிக்காயில இருக்கிற மிளகாயும் பருப்பையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்க உப்பு புளி இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியல. எல்லாம் அந்த மாதிரி அட்ஜெக்டா அப்படி கோவா தான். ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? ரெடி. ஓகே, இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ நான் சரி பார்த்து கொப்பி அடிக்கலாமா? நோ வே. அது சரி, இப்போ சாப்பிட்டோன்னு கொஞ்சம் அப்படி வித்தியாசமா இருக்கிறீங்க ஐயா. எப்படி ஏதோ மருந்து போட்டு கொண்டு வந்து சொன்னீங்க அந்த சாப்பாட்டுல. அதாவது இந்த எபிசோட்ல சாப்பிட்டதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயா இப்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செய்து வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்ப எக்ஸாம் நடக்க போகுது 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. இந்த காதல் தம்பதிகளுக்கு இடையில அவங்க நல்ல ஒரு காதல் பயணம் போயிட்டு இருக்கு. அதை நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. இருந்தாலும் 5 கொஸ்டின்ஸ் தர போறோம். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள நீங்க டக்குன்னு முடிச்சிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பி அடிக்கிற வேலையெல்லாம் இல்ல. ஓகேவா? வாலா, அப்படிதான், கண்டிப்பா அப்படிதான் செய்யணும். சோ முதலாவது நீங்க எழுத போறது, கேமரா இங்க சரியா? பாருங்க, கேமரால எல்லாத்தையும் ஐயா அந்த பக்கம் தான் இருக்கணும், இந்த பக்கம் பார்க்க கூடாது. ஓகே, ரைட். சரி, இப்போ சந்திப்போமா நிகழ்ச்சியில இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம். முதலாவது கேள்வி வந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணித்த ஒரு இடம் அல்லது ஏதோ ஒரு இது முதல் பயணம். இரண்டாவது கேள்வி, முதல் சண்டை. அது ஏதாவது ஒரு வேர்டு, ஒரு சின்ன ஒரு கோட் வேர்ட்ல நீங்க எழுதலாம். ஃபர்ஸ்டா வெரி ஃபர்ஸ்ட், இது ஒரு சின்ன ஒரு 2 பேரும், அது காதல் சண்டையா இல்ல சீரியஸ் சண்டையா அது இல்ல, ஃபர்ஸ்ட் சண்டை. அது நாங்க சண்டை பிடிக்காத நீங்க நேற்று கூட பிடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சண்டை. ஓகே, பாப்பா என்ன எழுத்து. ஒரு சண்டை தான் ஐயா, ஒரே ஒரு சண்டை. ஓகே, சரி நீங்க எழுதிட்டீங்களா? ஓகே, மூன்றாவது கேள்வி. அதாவது நீங்க இது கல்யாணத்துக்கு பிறகு வைக்கலாமா கல்யாணத்துக்கு பின்பு?
சந்திப்போமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்ப எங்களுடைய மாணவர்கள் வந்து சீரியஸா இருக்காங்க. ஓகே ரைட். அடுத்த கேள்வி வந்து முதல் பரிசு. இது வந்து கல்யாணத்துக்கு பின்னர். நான் அது எழுத மாட்டேன். இல்ல பரவாயில்ல. ரைட். அடுத்த கேள்வி முதல் சந்திப்பு. இது நீங்க கல்யாணத்துக்கு முன்னால, ஏன்னா எனக்கு தெரியும் காதல் திருமணம், அந்த காதலை பற்றிய விரிவான விளக்கங்களை பின்னர் அறியலாம். இப்போது வந்து முதல் சந்திப்பு அது எப்படி அமைஞ்சது? எல்லாத்தையும் உங்களுக்கு அதை சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா ஓகே, முதல் சந்திப்பு அப்படித்தான் சொல்றது. எல்லா கேள்வியும் நீங்களா உங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கிறீங்களே, அது ஞாபகத்துல அதுதான் இருக்கு. சரி ஓகே ஓகே, கப்பிள் கோல் பார்க்கலாம். அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ஓகே, இது ஒரு பொதுவான கேள்வி. மேக்சிமமா சந்தோஷப்படுற ஒரு ஞாபகம், அதே மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு ஞாபகம். பரவாயில்லையே, நான் நல்ல கேள்வி எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேனே. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லே. நல்ல பாட்டு. பாவம் பதில் நல்லதுன்றத பார்க்கலாம். சோ சந்திப்போமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ஐயா என்னையா நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்துல இருக்கீங்களா? ஐயா சரி, இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சு. சிரிச்சு கண்ணீர் வந்தது. எதுக்கு சிரிச்சோம் அப்படின்றது எங்களுடைய கேமராக்கு பின்னால நடந்த சில சம்பவங்கள். சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்களுடைய எழுத்தை வந்து நான் படிக்கிறத விட அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சிவப்பு மை வந்து இங்க போகுது, கருப்பு மை வந்து அங்க போகுது. இப்ப நீங்க ரெண்டு பேருமே கரெக்ட் பண்ணுங்க. கேமராக்கு பின்னால நாங்க அதிகமா சிரிச்சு வயிறு குலுங்க சிரிச்சு டயர்ட் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி அம்மா, அந்த எக்ஸாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கப்பா? நல்லா இருக்கு. என்ன எழுதிட்டு இருக்கீங்க சீரியஸா? இல்ல எனக்கு கூட நோ மார்க்ஸ் விழுந்திருக்காங்க. ஓகே ஓகே, அதான் எனக்கு முக்கியம். ஓகே ஐயா எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரு பழைய ஞாபகங்களை ஒரு மீட்டி பார்த்து சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி அதே போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லையா? இப்ப எல்லாம் அப்படியான சந்தோஷங்கள் கிடைக்கிற ரொம்ப குறைவு. அந்த பழைய இதை நான் பொதுவாக அப்படித்தான் பழசுகளை நச்சு சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் இப்ப புதுசா சந்தோஷப்படுறதுக்கு பெரிய இல்ல. இப்ப வந்து முதலாவது கேள்வி கேட்டிருந்தோம், முதல் பயணம். அதுக்கு வந்து ரஜினி அம்மா சொல்லியிருந்தாங்க ஹாலண்ட் போயிருந்தீங்கன்னு. ஐயா சொல்லியிருந்தாரு வந்து திருநெல்வேலி ஃபார்முக்கு போனாங்க. ஆனா நாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நடந்ததை கேட்டா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இவங்களுக்கு தான் ஒரு மார்க்ஸ். ரெண்டாவது கேள்விக்கு வந்து முதல் சண்டை, அதுக்கு ஐயாவுக்கு முதல் மார்க்ஸ். இவங்க சண்டையே இல்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது கேள்வி வந்து முதல் பரிசு. ஒரு கண்டுபிடிச்சாதானே ஞாபகம் இருக்கும். சரி, இது நீங்க பாத்துக்கொள்ளுங்க சொல்லி முதல் பரிசு வந்து அதுவும் வந்து ரஜினி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஐயா வந்து நினைச்சாரா ஆனா எழுதல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான்காவது கேள்வி வந்து முதல் சந்திப்பு வந்து யாரு சரியா சொன்னாங்க? ஐயா தான் சரியா சொல்லியிருக்கிறாரு. ஐயாவுக்கு சப்போர்ட்டர் வந்து பாருங்க அங்க இருக்காங்க, உடனே கையெல்லாம் உயர்த்துறாங்க. கேமரா பிடிக்கிறவர். ஓகே, நம்ம இனம் இல்லவா? ஐந்தாவது வந்து இன்னும் அதிகமாக எப்ப நினைச்சாலும் ஹாப்பியா இருக்கக்கூடியது, வலி கொடுக்கக்கூடியது. அந்த வலி நிறைந்தது வந்து சொல்லலாமா? சொல்லலாம். என்ன விஷயம் வலி நிறைந்தது? அது எங்களோட குழந்தை ஒன்று தவறுனது 3 வயசுல. இழப்புகள் எப்பவுமே வலி கொடுக்கக்கூடியது. இல்ல அதிகமா சந்தோஷம் கொடுக்கக்கூடியது வந்து ரஜினி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. தான் முதல் குழந்தையை வயிற்றில் கருவில் சுமந்து தாயான அந்த ஒரு சந்தர்ப்பம். ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு கவித்துவமா, அம்மாவிடமிருந்து வாங்கிய பெற்றுக்கொண்ட அன்பு முத்தம் அப்படின்னு சொல்லி. ஐயா நான் ஏதாவது சொல்ல வேணாமா? அதான் சரி, இப்படி ஒரு மாதிரி முடிச்சாச்சு. 2 பேருமே சமநிலையில இருக்கீங்க. அதான் இல்லறத்த ஒரு எடுத்துக்காட்டுற மாதிரி, இரு தூண்கள் சமமாக இருந்தாதான் ஒரு கோபுரத்தை தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி
கொஞ்சம் அங்க இல்லாத போது இங்க இருக்கு, இங்க இல்லாத போது அங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே 2.5 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. 5க்கு 2.5 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. சரி, அடுத்த வருஷம் அல்லது இன்னொரு சந்திப்புமா நிகழ்ச்சியில 2 பேருமே 5 out of 5 எடுக்கணும். ஓகேவா? சந்திப்போமா வித் அஜய் தார்னி அப்படின்ற இந்த புதிய ஒரு நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பராபவ புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு எங்களுடைய கெஸ்ட் பக்கம் சில வார்த்தைகளை கேட்கலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த புது வருஷம் பிறந்திருக்கு, என்ன ரெசல்யூஷன், என்ன புது முயற்சி இந்த வருஷத்துக்குள்ள நாங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா 2 பேருக்கும்? ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டுட்டு நித்திர கொண்டு சாப்பிட்டுட்டு நித்திர கொண்டு போயேங்க இந்த விஷயத்தை கதைச்சு நகர்ச்சி அச்சிருக்கு விழித்தெழுந்துட்டோம். எனக்கு இப்படியே விழித்து கொண்டிருப்பான். நாங்கள் இந்த வருஷத்துல விழித்து கொண்டிருப்போம். அதாவது தீமைகள் எங்களை நெருங்காமல் விழித்து கொண்டிருக்க வேணும். நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு விழித்து கொண்டிருக்க வேணும். மற்றது வேறு என்ன, நாங்களும் ஏதாவது செய்ய வேணும். நடுக்க வேலையில்லா இருக்கிறேன். நான் இப்போ 2-5-6 வருஷமா என்ன 5-6 வருஷம் எனக்கு ஏதாவது வேலை செய்யணும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சரியோ ஐயா, நீங்க பல விஷயங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு வேலை செய்துட்டு இருக்கீங்க, வேலை இல்லாமன்னு சொல்றதை நாங்க மறுக்கிறீங்களா? என்ன அது வருமானம் இல்லாத வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களே இதை சொல்ல போறீங்களே? இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா பிறக்கட்டுக்கும். எங்களுக்கு எங்கண்ட குடும்பத்தை பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மற்ற எல்லாருக்கும், அதே நேரம் எங்கண்ட சொந்தக்காரர் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருக்கட்டும் மட்டும் வாழ்த்துறோம். அதே நேரம் புது முயற்சிகள் புது முயற்சி என்று இருக்கிற வேலை வடிவா செய்து கொண்டு போகணும்னு விரும்புறேன். இந்த வருஷம் நல்ல வருஷமா என்னுடைய தொழிலுக்கு இருக்கணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஒரு சின்ன திருத்தம் நான் செய்ய இவர் செய்யற தொழில இருந்து விலத்தி வர வேணும் விரும்புறேன். விட்டுட்டு வர வேணும் விரும்புறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் இனி வயசு போன நேரத்துல சுதந்திரமா லாத்தி தெரிய வேணும். என்ன கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலையோட டேஞ்சலாயிருக்கு. உங்களுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் நன்மை பயக்கக்கூடிய விதத்துல சந்தோஷமா அமையணும்னு சொல்லி அம்மா சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையறதுக்கு இந்த பரபவ வருஷ வாழ்த்துக்கள், புது வருஷ நல்வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நீங்க சொல்லல, அதாவது நாங்க கேட்கணும். நீங்க கேளாத கேள்வி எல்லாம் உங்களை கேட்டீங்க. சரியா? இவள் என்று சொல்ற பெரிய ஏவன் சொன்ன நடத்துறீங்களே, பெரிய ஒரு நிகழ்வு. நான் எதிர்பார்க்கிறேன் இது அவ்வளவு வெற்றியை தர மாட்டேன். அந்த மாதர் குல என்ன தின விழாவு, மகளிர் தின இதுல, அதாவது மார்ச் மாதம் ஒரு பெரிய விழா ஒன்று நடத்தினீங்கள். அது வெற்றியாக அமைஞ்சது. முதல் முறை செய்கிறீங்க. வேறு இடத்துல நீங்கள் செய்திகளை இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா சிறப்பா இருந்தது. இன்னும் உங்களுக்கு வேறு ஐடியாக்கள் இருக்குதா? வேறு இதுகள் செய்யறதுக்கான ஐடியாக்கள், நிகழ்வுகள்? கண்டிப்பாக நிறைய ஐடியா இருக்கு. அது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிற பட்சத்துல ஒரு நீண்ட ஒரு தொடராக அமையும். எனவே இப்ப வர்ற மே 10 ஒரு கேக் காம்படிஷன் நடக்குது. அந்த கேக் காம்படிஷனை பொறுத்தவரையிலையும் இது கேக் அப்படின்றது ஒரு கலை. சோ அந்த கேக் கலைஞர்களுக்கான அனிச்சல் என்று சொல்லுவேன். அனிச்சல் உங்களுடைய மெசேஜ் பார்த்தேன் அந்த டிக்டாக்ல. சோ அவங்களுக்கான ஒரு மாபெரும் போட்டி மே 10 நடக்க இருக்கு. சோ அதற்கான விவரங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஐயாவினுடைய உங்களுடைய சேனல்லையும் அதற்கான விளம்பரங்கள் போகும் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து பாருங்க, அதுக்கான விவரங்கள் வரும். கண்டிப்பா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றாக செய்யலாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில. சந்திப்போமான்றது இப்ப நீங்க புதுசா தொடங்கி இருக்கீங்க. இப்ப அதான் இந்த புது வருஷம் அன்றைய இந்த தினத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அது உங்கள் இருவரையும் கண்டிப்பாக இனி என்னை பொறுத்தவரையிலையும் எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும். இத குடும்பம், இதை தாண்டி மகிழ்ச்சி, நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா எத்தனை வருஷம் வாழ போறோம்? எல்லாரும் 1000 வருஷமும் கிடையாது, முழுசா 100 வருஷம் கூட வாழ போறது கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நெகட்டிவிட்டி இல்லாம சந்தோஷமா மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கட்டும் இந்த சந்திப்போமா நிகழ்ச்சி. தொடர்ந்து பல கெஸ்ட் எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்த போறோம், சந்தோஷமா உரையாட போறோம். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களோட இருந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எங்களுக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். நாங்கள் இதுல முதல்ல பங்கு பெற்றினது. நீங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.
ஒரு வித்தியாசமும் விவேகமும் நிறைந்தது. வித்தியாசங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனா விவேகம் இருக்காது. அந்த இடத்துல இந்த விவேகம் நிறைந்த நிகழ்ச்சியாக இது இருக்குது. மற்றது உண்மையா சில கணவன் மனைவி இந்த அந்தரங்களை கூட வெளியில கொண்டு வரலாம் இருக்கிறாங்க. நானே என்ன சில விஷயங்களை சொல்லி போட்டேன். இதை நாங்கள் அதாவது இந்த நிகழ்வு ஒரு வேடிக்கை விரோதமான நிகழ்வு மாத்திரம் இல்லை. அதாவது இதுல நல்ல விடயங்கள் நிறைய சொல்லுது. அதே நேரத்துல வேடிக்கை நிகழ்வுகளும் வருது. அதான் விடுப்பும் வருது. அந்த விடுப்பு பார்க்கறவங்க இதை பார்த்து நல்ல வடிவா ரசிக்கலாம். சரிதானே? அப்ப நாங்கள் ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். என்ன மற்றவர்களும் அடுத்தவர்கள் யாரார் வரப்போகிறது தெரியல, யாரார் மாட்ட போகிறது தெரியல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சந்திப்போமா வித் ஆர்ஜே தாரணி. நன்றி தமிழ்கிழவன் ஐயா அவர்களுக்கும் ரஜினி அம்மா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. இது ஒரு விடயம். இது எங்களுக்குள்ளேயும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. எனக்குள்ளேயும் நான் இப்ப 2-3 நாளா பெரிய சோகத்துல இருக்கிறேன்.